மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: டிவிகே முதலாம் ஆண்டு நிறைவு. பிரசாந்த் கிஷோர் மேடையில் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் விஜய் டிஎம்கே-க்கு எதிராக கேட் அவுட் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். டிவிகே கட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவு. தமிழக வெற்றிக் கழகம் டிகே தலைவர் விஜய் பிப்ரவரி 26 புதன்கிழமை தனது கட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவை கொண்டாடினார். தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் அவர் மேடையில் இருந்தார். இந்த நிகழ்வில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் காணப்பட்டது. நடிகர் அரசியல்வாதி தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் மேடையை பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டின் ஆதிக்க திராவிட கட்சிகளுக்கு ஒரு சவாலாக டிவிகே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதால் இந்த நிகழ்வு ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. 1967 மற்றும் 1977 இப்போல 2026 எந்த விதத்திலும் சித்தாந்த கொள்கைகளை சமரசம் செய்யாமல் வரலாற்றை உருவாக்க உறுதியான அர்ப்பணிப்புடன் தமிழ்நாடு அரசியலில் முதன்மை அரசியல் சக்தியாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம் என்று மேற்கோள் காட்டப்பட்ட ஆண்டு விழாவின் போது விஜய் கூறினார். கேட் அவுட் பிரச்சாரத்தை பார்ப்போம். இன் முதலாம் ஆண்டு கொண்டாட்டங்களில் மாநில மற்றும் மத்திய மட்டங்களில் ஆளும் அரசாங்கங்களை கண்டிக்கும் நோக்கில் விஜய் கேட் அவுட் கையெழுத்து பிரச்சாரத்தை தொடங்கினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற இன் முதலாம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பேசிய விஜய், திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே தலைமையிலான தமிழ்நாடு அரசு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிஇபி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் என்று அவர் கூறியதற்கு நேரடி பதில் இது என்று அறிவித்தார். கேட் அவுட் பிஇபி மற்றும் டிஎம்கே என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த பிரச்சாரம் தமிழக மக்களின் அழுத்தமான கவலைகளை நிவர்த்தி செய்வதில் அவர்களின் தோல்வியை காரணம் காட்டி இரு அரசுகளையும் பதவி நீக்கம் செய்ய அழைப்பு விடுக்கிறது. இரண்டு கொள்கைகளையும் விஜய் விமர்சித்தார். அவை தமிழ்நாட்டின் தனித்துவமான கலாச்சார மற்றும் மொழியியல் அடையாளத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக கூறினார். மக்களின் முக்கியமான குறைகளை புறக்கணித்து என்பி 2020 மற்றும் மும்மொழிக் கொள்கையை திணித்த மத்திய மற்றும் மாநில அரசுகளை கேட் அவுட் செய்ய உறுதி பூண்டுள்ளோம் என்று அவர் அறிவித்ததாக செய்தி நிறுவனம் INS மேற்கோள் காட்டியது. கேட் அவுட் பிரச்சார ஆவணம் இரு அரசுகளும் அச்சம், வன்முறை மற்றும் விரட்டல் மூலம் கருத்து வேறுபாடுகளை அடக்குவதாக குற்றம் சாட்டியது. பெண்கள் நலனை பாதுகாப்பதிலும் சமூக அநீதிகளை நிவர்த்தி செய்வதிலும் வாக்கு வங்கி அரசியலை தடுப்பதிலும் அவர்கள் தோல்வியடைந்ததை மேலும் விமர்சித்தது. மூல அணி. தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி.